தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நம்ம பெரிய ஐயா கேட்டரிங் ஆர்டர் நல்லபடியா முடிச்சு கொடுத்ததுக்காக 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாரு இல்லையா, அத கள்ள நோட்டுன்னு சொல்லி எழில் தம்பிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா தம்பி, என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். ஐயா ஐயா, எங்களை சந்தேகப்படுறீங்களா? எங்க அப்பா பத்தி உங்களுக்கு தெரியும் தானே? நீங்க இப்படி கேட்கலாமா? ஐயோ தம்பி, நான் அப்பாவெல்லாம் தப்பா சொல்லல, உங்களையும் சந்தேகப்படல தம்பி. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு உங்களுக்கு சொல்றேன். இல்ல தம்பி, போலீஸும் எவ்வளவு சொன்னாலும் விட மாட்டேங்கிறாங்க தம்பி. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப நீங்க எந்த ஸ்டேஷன்ல இருக்கீங்க? இங்கதான், எங்க ஏரியா ஸ்டேஷன்ல தான் இருக்கோம். அங்கே இருங்க, நான் உடனே அங்க வரேன். வாங்க. வண்டி எடுறா. சரிண்ணா. என்ன பெரியப்பா? கையில நல்ல வேலைமா, அவர் சென்னையில தான் இருக்காராம். இங்க வரேன்னு சொல்லியிருக்காரு. நீ எதுக்கும் கவலைப்படாதமா. பெரியப்பா, துரசிங் வந்துட்டாரு. வா. வாங்க தம்பி. ஐயா என்னாச்சு? போன்ல என்னென்னமோ சொன்னீங்க. ஆமா, எங்க பெரியப்பா சொன்னதெல்லாம் உண்மைதான் சார். நீங்க கொடுத்த மொத்த பணமும் கள்ள நோட்டுன்னு சொல்லி எங்க மாப்பிள்ளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னையா பேச்சு பேசிட்டு இருக்க? அப்ப எங்க ஐயா தான் கள்ள நோட்டு கொடுத்தாருன்னு சொல்றியா? அவ்வளவுதான் உனக்கு. ஐயோ இல்லங்க. ஏய் வேலு, இரு. பின்ன என்னண்ணா ஐயாவை குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கா? தம்பி, அது சக்திவேல் ஐயாவையும் துரசிங்கத்தையும் எதுவும் சொல்லலப்பா. இங்க இருக்கிற பிரச்சனைய சொன்னோம்ப்பா. இங்க பாருமா கையல், நீங்க கஷ்டப்படுற குடும்பம், நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் எங்க அப்பா கணக்கு பார்க்காம இவ்வளவு பணத்தை கொடுத்தாரு. ஆமா சார். என்னால உறுதியா சொல்ல முடியும், நீங்க சொல்ற கள்ள நோட்டுக்கும் எங்க அப்பா கொடுத்த பணத்துக்கும்